போட்டோ வீடியோ எடுத்து ஒளிஞ்சுக்கிட்டு சரியான வெயில். பகலன்னா வெயில், நைட்டுன்னா குளிர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த வா, அம்மாவை காணுன்னு கத்திக்கிட்டே போகுது. இந்த பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு இந்த வழி தான் வராங்க. நைட்டு டியூஷன் போகிறாங்க. விழுந்த என்ன ஆகுறதுங்கிறங்க. எந்த ஒரு அடைப்புமே இல்லைங்க இந்த இடத்துல. இங்கெல்லாம் விடலாம் பார்த்தாங்க. பாருங்க இங்குள்ள விடலாம். சரியான வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெயில் பல்ல கட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்டு. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அண்ணி சிரிக்கிறாங்க. டார்லிங், ஸ்வைனோட டார்லிங். போட்டா விட்டு நேரம் உண்ட பார்த்தேன். என்ன வீடியோ எடுத்து நேரம் உந்துட பார்த்தேன். சிரிக்கிறான். அங்கே நான் வீடியோ எடுக்க மாட்டேன்டா, கவலைப்படாது. ஒளிஞ்சுக்கிறானுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் மேலே கேமரா கொண்டு போகல. என்ன சரி அந்த வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னி நடக்கி நான் ஓடணும். நெல்லெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. நெல்மணி படா பூவா வேற தொங்க வச்சுட்டு வந்துட்டேன். கவலையாக இருக்கு. என்ன நீ வீடா? வீடு தான் இது. வித்தியாசமாக கட்டுறாங்கல்ல. ஐயர் வராரு. இவர் தான் ஐயர். இந்த இதுக்கு ஹோமம் பண்ணுற ஐயர். பால்வாடி இல்லையா நீ? பால்வாடி டீச்சர் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. அண்ணி இது அப்ளை பண்ணலையா? இது ଅଙ୍ଗନବାଡ଼ି ସେ ପଳେଇଲେ ଆସିଲା ତାଙ୍କ ଘରେ। ସେ କୁଆଡ଼େ ପଳେଇଲେଣି। புரியல. ନା ପଳେଇଲାங்க ସେ ପଳେଇଲାங்க। இப்போ எங்கே வந்தோம்னா நாங்கள் பால்வாடி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்ளை பண்ணி தரேன்னாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நம்ம
இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி உதவித்தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல மகளிருக்கு, அதேமாரி ஒடிசா கவர்மெண்ட் வந்து மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை கொடுத்துருச்சு. 2 வருஷமாக அன்னையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 10,000ன்னா 6 மாதத்துக்கு 5,000 ஏறும், 6 மாதத்துக்கு 5,000 ஏறும். இப்படி 2 டைம் எடுத்துக்கலாம். அந்த காசுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் போன வருஷம் நான் என்ன தடவை பண்ணிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைன் போடலை. அந்த டைமில் ஊருக்கு போயிட்டேன். அதனால் எனக்கு வந்துட்டு அதை எனக்கு அப்ளை பண்ண முடியலை. சரி இந்த டைம் பார்க்கலான்னு சொன்னாங்களாம், அதுக்காக தான் வந்தோம். வந்த வேலை ஆகவில்லை. டீச்சர் வந்து இல்லை, இன்றைக்கி சனிக்கிழமை பால்வாடி சாத்தி இருக்குது. சரி இப்போ எங்கே போகிறோம்னா இப்போ கடைக்கு போகிறோம். இப்போ வந்துட்டு மகாலட்சுமி பூஜை வருமில்லன்னு ஒரு மாதம் கூட இல்லை. அதுக்கு வந்துட்டு இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே அண்ணியோட சாரியை காமிச்சிருப்பேன். ஒயிட் கலர் ரெட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரு, அந்த கலரில் தான் எல்லாருமே அன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எந்த பூஜையிலுமே என்ன கலந்துக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னோடய ஹஸ்பண்டுமே எனக்குமே ஒரே ஐடி தான், யூடியூப் சேனல் வந்து ஒரே ஐடியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் நான் எந்த வீடியோ போட்டாலும் என்னோடய ஹஸ்பண்டை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அன்றைக்கி வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் நீ வீடியோவில் சொன்னேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு அவங்க அன்னிக்கிட்ட சொல்லி, இந்த வருஷம் அவளும் பூஜை பண்ணட்டும், நீங்கள் வந்து அவளுக்கு வந்துட்டு சாரி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அன்னிக்கிட்ட சொன்னாங்க. சாரி எடுக்க போகிறோம். பக்கத்தில் தான் ஒரு ஜவுளி கடை இருக்குது. இங்கே வந்துட்டு அண்ணியெல்லாம் அடிக்கடி போய் வந்து எடுத்துக்காங்க. காட்டன் சாரி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஹிட்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ரொம்ப பெரிய கடையும் இல்லை. அப்பப்போக்கி நாங்கள் இங்கெல்லாம் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரேட்டு கம்மியாக உள்ளதில் காட்டன் சாரி எடுத்து அந்த புது சாரியாக தான் கட்டிங்க பூஜை பண்ணுவாங்க. அந்தமாரி ஐட்டம் தான் இங்கே இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம். பூவாக்குமே அஷ்டமி வருதில்ல, பூவாக்குமே ட்ரெஸ் எடுக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் பூவாக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடைக்கு தான் நாங்கள் வருவோம் எப்போவுமே. இப்படி கடைக்கு முன்னாடி தூங்குனா கடை எப்படி இருக்கும்? ଧଳା ଲୁଗାରେ ଭଲ ନା ଆଣ୍ଟି ରେଗୁଲାର? அண்ணியோட செலக்ஷன் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்க. எது எடுக்கலாம்? எல்லாம் ஒரே கலர் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இது எடுக்கலாம், அவ்வளோதான். இது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ரேட்டை பாருங்கள், அதுக்கு சிம்பிளாக தானே இருக்குது. எந்த ஒரு ஸ்டோனு, எந்த ஒரு எம்ப்ராய்டிங், எந்த ஒரு எதுவுமே இல்லை. காட்டன் தான். ஆனால் 450 ரூபா. இங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்லாம் குறைக்கவே மாட்டாங்க. ஓகே, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே ரெடிமேட் ப்ளவுஸு விற்கும்ன்ட்டு. இங்கே இருக்கிறது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸு தாங்க. பாருங்கள், டிசைனிங் இருக்குது, ப்ளைனிங் இருக்குது பாருங்கள். எல்லாமே கிளாத்து இங்கே கிடைக்காது. யாருமே கிளாத் எடுத்து தச்சு போட மாட்டாங்க. நானுமே இந்த சாரீக்கு மேட்சாக ரெட் கலரில் வந்துட்டு ரெட் கலரில் மெரூன் கலர் ப்ளவுஸ் எடுத்துட்டேன். நாங்கள் சாரீ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்ல வெயிலுங்க. மணி இப்போ என்ன தெரியுமா? மணி 1:30 மணி ஆகுதுங்க. சரியான வெயில். வந்த வேலையை ஆகவே இல்லை. அண்ணி வந்துட்டு கடையில்
ஸ்நாக்ஸ் பூவாவுக்கு வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு தலைவலின்னு சொன்னேன்னா மெடிக்கலில் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். பூவாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு எடுக்கலை. பூவாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு அஷ்டமிக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக போடுவோம், அதனால தான் வேண்டான்னுட்டாங்க அண்ணி. இன்னொரு நாளைக்கு போயிட்டு நம்ம போய் வேறு கடையில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அன்றைக்கி எடுக்கலையான்னு கேட்காதீங்க. அண்ணி வந்து இந்த மாதிரி சாரீ வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு மட்டும்தான் இந்த வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. புதுசாக போன வருஷமெல்லாம் வாங்கினது கிடையாது. அதனால் எனக்கு இந்த வருஷம் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு சாரீ 450, ப்ளவுஸ் வந்து 60 ரூபாவும், மொத்தமாக 510 வந்தது. ஆனால் 500 மட்டும் தான் வாங்கிக்கிட்டாங்க. 10 ரூபா லெஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். மீஷோவில் வந்து இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துச்சு. இதுவுமே நான் ஆர்டர் போட்டேன். பூவாவுக்கு தான். இது வந்து ட்ரை செட்டு தான். இது பூ வந்து யூரின் போயிட்டேன்னா அப்படியே இது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். பார்க்கலாம் எப்படின்னா. ஏற்கனவே இந்த கிளாத் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பூவாவுக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வந்து தண்ணியிலலாம் நம்ம வாஷ் பண்ணினோம்னா அடிக்கடி அதோட இது போயிடுது. ஏதோ வந்து பனிக்காலம் முடிகிற வரங்க இந்த சீட்டில் தூங்குனாலும் குளிராது, யூரின் பண்ணாலும் அப்படியே இழுத்துக்கிடும். ஆனால் இது வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஸ்வெட்டர் தான் வரல. ரொம்ப குளிராக இருக்குது. நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல. 1 மாதம் ஆயிடுச்சு. முன்னாடியே நான் வந்துட்டு பணம் கட்டிட்டேன். அதனால தான் இப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லைனா நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வேறு ஒன்று ஆர்டர் போட்டுக்குவேன். அது இப்போ வந்துட்டு கேன்சல் பண்ணாலும் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது, மீஷோ அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சீட்டு வாங்கினது எனக்கு என்னமோ மனசுக்கே பிடிக்கலைங்க. ரொம்ப எப்படி தெரியுமா இருக்குது, லேசாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்லாம் வாங்கினதே எப்படி தெரியுமா, நல்லா அழுத்தமாக இருக்கும். இது வந்துட்டு என்னமோ லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு தெரியுதா, பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது பஞ்சு மாதிரி வெளியிலே வராது. இது லைட்டாக தான் வருது. இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, காயாது. ரிட்டன் அனுப்பலான்னு அனுப்புவேன் லைட்டாக. ஆனால் உரியுதுங்க, சீக்கிரமாக உரியுது. இல்லைங்க சீக்கிரம் உரிஞ்சிச்சு. பின்னாடி பார்த்தா அங்கே பாருங்க, லைட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, சூப்பர். அன்னைக்கு வந்த உடனே வேலை பாருங்கள். சத்து மாவு ரெடி பண்ணுறாங்க அப்பாவுக்கு. இது நான் ஆல்ரெடி இதில் வீடியோ போட்டிருப்பேன். சத்து மாவில் வந்துட்டு ராக்கி, கொண்டக்கடலை, அப்புறம் வந்துட்டு அரிசி தான் அதிகமாக போடுவாங்க. அரிசியும் வந்துட்டு வறுத்துக்கிறாங்க பாருங்க. அப்படியே பொரிஞ்சிருச்சு பாருங்கள் அரிசி. நான் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். இந்த கொண்டக்கடலை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவேன். அதுக்காக சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். அப்புறம் அவளுமே வறுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, முறுமுறுன்னு இருக்குது. இது வந்துட்டு அப்பா வந்து இப்போ உடனே வறுத்து கொடுத்தாங்க. அப்பா மில்லுக்கு போகிறதுக்காக தான். அங்கே வேறு பூவா சேட்டை பண்ணிகிட்ருக்குறான், போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. இங்கே பாருங்க, அந்த அம்மா உட்காந்துருக்காங்களா, அதுமாரி இவனும் உட்காந்து பார்க்குறான். யார் என்ன பண்ணாலும் அது உடனே பண்ணுவான். நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கடா செப்பல் எங்கடா அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அப்பா மில்லுக்கு தான் போகிறாங்க. இது சத்து மாவுக்கு அண்ணி வந்து வறுத்து கொடுத்தாங்களா, அதை அரைக்கிறதுக்காக போகிறாங்க. பூவா பாருங்கள், யார் போனாலும் சரி அதில் ஏறிட்டு போகணும். ரோட்டில் வந்துட்டு பக்கத்தில் உள்ள வந்துட்டு அண்ணாவெல்லாம் பைக்கில் சரி சைக்கிள்லேயும் போனாலும் சரி கொஞ்சம் தூரம் ஏற்றிட்டு போய் அங்கே கொண்டு வந்து அங்கே ஒரு ஆள் பின்னாடியே போகணும் வாங்கிட்டு வர்றதுக்காக. அது மாதிரி தான் அப்பா கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனாங்க, அப்பா போயிட்டாங்க. தோனி பைக்லேயும் அதே மாதிரி தான், பைக்கில் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுட்டு காலேஜ் அதுக்கப்புறம் தான் போகும். இப்படி தான் இவன் பண்ணிகிட்ருப்பான். இங்கே வந்துட்டு அஷ்டமி வருதுல்ல, அஷ்டமிக்கு வந்துட்டு மாமா வீட்டில் இருந்து, மாமா வீடுன்னா தாய் மாமா வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வீட்டிலேருந்து இது மாதிரி கொண்டுட்டு வந்து தருவாங்க. நம்ம ஊரில் எப்படி தீபாவளி பொங்கல்லாம் கொண்டு வந்து தருவாங்க, அது மாதிரி தான் இங்கே இதுமாரி அண்ணியோட அண்ணா தான் கொண்டுட்டு வந்தாங்க. காய்கறி
அப்புறம் மிக்சரு, பிஸ்கட்டு, பொரி, இங்கே எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கொண்டு வருவாங்க. இந்த பொரி அவ்வளோலாம் மெயினாக இருக்குங்க. அப்புறம் அந்த உருளைக்கிழங்குமே அந்த காய்கறியோட சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. இங்கே வந்து பழங்கனிலாம் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. மெயினாக காய்கறி தாங்க இங்கே வாங்கிட்டு வருவாங்க. மாமா வீட்டு சீருன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் கொண்டு வந்து தருவாங்க. நம்ம வீட்டில் அம்மாவுமே வந்துட்டு கொண்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால் அம்மா பணம் அனுப்பிடுவாங்க எனக்கு. ஏன்னா தாய் மாமா வீட்டிலேருந்து செய்வாங்க. ஏன்னா இங்கே கேட்பாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. மாமா வீட்டில் என்ன வாங்கிட்டு வந்தாங்க, மாமா வீட்டில் என்ன கொடுத்து விட்டாங்கன்னு கேட்பாங்க பூவாக்கிட்ட. அதனால் போன டைம் வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு அங்கே தமிழ்நாட்டில் தான் அஷ்டமி செய்யலை. பணம் மட்டும் இங்கே அனுப்பி விட்டாங்க அம்மா. அதனால பணம் மட்டும் அனுப்பி விட்டாங்க. இந்த டைமும் அனுப்பி விடுவாங்க, ஏன்னா அம்மா அனுப்பி விடலை. தீபாவளிக்கெல்லாம் எப்பவும் போல் பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் அம்மா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விசேஷ நேரத்தில் பணம் அனுப்பிடுவாங்க. பூவாக்குமே நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், மாமா வீட்டில் தோனிக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.